அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. IBPS Clerk 2022 சீரீஸில் நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோவில் டென்சஸ் பார்த்தோம். டென்சஸ்னால் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் நடந்தது. ஸோ ஆக்ஷன் happened in the past. ஸோ பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும். ஸோ பாஸ்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாஸ்ட்டுங்கிறது எப்படி வேணால் இருக்கலாம். அதாவது ஸோ கொஞ்சம் முன்னாடி நடந்திருக்கலாம், அல்லது நேற்று நடந்திருந்தாலும் அது பாஸ்ட்டு தான். ஓகேங்களா? அல்லது ஒன் டே முன்னாடி நடந்திருக்கலாம். ஸோ அதுவும் நமக்கு பாஸ்ட்டு தான் மீன் பண்ணும். அடுத்தது 1 month முன்னாடி, 1 year முன்னாடி, 2 months முன்னாடி, 2 year முன்னாடி. ஸோ இந்த மாதிரியும் நம்ம பாஸ்ட்டுங்கிறது எந்த ஒரு டைமும் நம்மளுக்கு தெரியலை அப்படின்னா, ஸோ அந்த டைம் தெரியலன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த டைம் தெரியாத பாஸ்ட் டென்ஸை நம்ம எதில் சொல்லணும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்டில் சொல்லணும், ஆர் பாஸ்ட் இன்டெஃபினைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த இன்டெஃபினைட்டுங்கிற வேர்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்டெஃபினைட்னா என்ன? நமக்கு அது எந்த டைமில் நடந்ததுன்னு கால வரையறை இல்லை. ஸோ அப்போது ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் நடந்திருக்கு. அந்த பாஸ்டில் நடந்த ஆக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டைமுங்கிற எக்ஸாக்ட் டைம் தெரியலை. ஸோ இந்த மாதிரி வர சென்டென்ஸை நம்ம எதில் கிளாஸிஃபை பண்ணுறோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் நம்ம எதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, இதுக்கு சில டைம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது. அதாவது டைம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மீன்ஸ் டைம் வேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸை பார்த்தா அது பாஸ்ட் டென்ஸ்ன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர், நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் நைட். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் நைட். தென் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே, லாஸ்ட் டேன்னு சொல்லலாம். அடுத்தது எஸ்டர்டே சொல்லலாம், எஸ்டர்டே. தென் பார்த்தீங்கன்னா டே பிஃபோர் எஸ்டர்டே. டே பிஃபோர் எஸ்டர்டேன்னா என்ன? ஸோ முந்தா நேற்று நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் டே பிஃபோர் எஸ்டர்டே. அதாவது எஸ்டர்டேக்கும் முன்னாடி நாள், தட் இஸ் டே பிஃபோர் எஸ்டர்டே. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை வச்சு நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சென்டென்ஸோட டைம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ் பாஸ்டில், சிம்பிள் பாஸ்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஏதாவது இருக்கணும். ஸோ அப்போ இதில் எக்ஸாக்ட் டைம் லிமிட் எதுவும் நமக்கு எக்ஸாக்ட் டைம் சொல்லலை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே நம்ம சிம்பிள் பாஸ்ட் ஆர் பாஸ்ட் இன்டெஃபினைட்டில் சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சிம்பிள் பாஸ்டோடைய ஸ்ட்ரக்சர் என்ன? ஸோ சிம்பிள் பாஸ்டோடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஒரு சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்டில் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா, ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். இங்கே வேர்புங்கிறது என்ன ஃபார்ம் ஆஃப் வேர்ப்? ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸில் பார்த்திங்கன்னா 5 ஃபார்ம்ஸ் பார்த்துருப்போம். V1, V2, V3, V4, V5. ஸோ இதில் இந்த V2-ஐ தான் நம்ம இந்த பாஸ்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போது சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ V2ங்கிறது அதாவது ரெகுலர் வேர்ப்ஸில். ஸோ வேர்ப்ஸில் நம்ம 2 பார்த்தோம், ரெகுலர் 1, இர்ரெகுலர் 1 பார்த்தோம். ஸோ ரெகுலர் வேர்ப்ஸில் V1ஓட ED ஆர் EN ஆட் ஆகிருக்கும். சரிங்களா? இதுவே இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னால் அது டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸாக இருக்கும், சேமாக வராது. நம்ம V1லேருந்து டைரெக்டாக ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ரைட்டு. நெக்ஸ்ட் ஒன். இப்போது இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் அசர்ட்டிவ், நெகட்டிவ்,
தென் பார்த்திங்கன்னா இன்ட்ராகேட்டிவில் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஒன் இஸ் அசர்ட்டிவ். ஸோ அசர்ட்டிவ் இஸ் நத்திங் பட் a positive statement. Negative is nothing but a statement with a negative word, negative statement. Next one is interrogative. ஓகேங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் சப்ஜெக்ட் வந்து ஹீ எடுத்துக்கிறேன். இங்கே வேர்ப் என்னவா நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வேர்ப் வந்து ரன். ஸோ ரன்னுங்கிற வேர்பு V1 ஃபார்மு. அப்போ இதோட V2 என்னதுங்க? ரேன். V2 ரேன் இல்லைங்களா? ஸோ அப்போது he ran to the school. ஸோ அப்போ இது என்ன? இந்த சென்டென்ஸ் அவன் வந்து ஸ்கூலுக்கு வேகமாக ஓடி போனான். ஓகேங்களா? இப்போது இதுவே ஐ போட்டாலும் இந்த இடத்துல என்னது? அதே ரேன் தான் போடணும். ஐ ரேன் டு த ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு ஓடி போனேன். இப்போ இந்த இடத்துல அந்த டைம் லிமிட் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எந்த டைம்னு எக்ஸாக்டாக தெரியல. அதனால் நம்ம சிம்பிள் பாஸ்ட்டு V2 ஃபார்மில் நம்ம சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நம்ம ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்திங்கன்னா வேர்போட எஸ் சேர்த்து போட்டிருப்போம் சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால். பட் இந்த இடத்துல அந்த கண்டிஷன்லாம் எதுவுமே இல்லை. எதுவாக இருந்தாலும் நம்ம V2 அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். இப்போ இதுவே தே போட்டால் தே சாங். சிங்கோட பாஸ்ட் டென்ஸ் சாங். சிங்குக்கு V2 சாங். தே சாங் த குரூப் சாங். ஸோ அவங்க எல்லாம் குரூப்பாக சேர்ந்து ஒரு சாங் வந்து பாடினாங்க. தே சாங் த குரூப் சாங் அல்லது தே சாங் த ப்ரேயர் சாங். ஓகே. ஸோ இது ஒரு சென்டென்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணணும்? தேவாக இருந்தாலும் ஹீயாக இருந்தாலும் ஷீயாக இருந்தாலும் V2 வேர்ப் அப்படியே தான் போடணும். V2 வேர்பில் எந்த ஒரு சேஞ்சஸும் நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது இப்போது நெகட்டிவ் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும். நம்ம நெகட்டிவ்க்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்போம். நெகட்டிவ் என்ன பண்ணணும்? ஆக்சிலரி வேர்பு கூட தான் நம்ம நாட் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இங்கே ஆக்சிலரி வேர்புங்கிறது என்ன? இங்கே ஆக்சிலரி வேர்ப் எதுவுமே இல்லை. ஸோ அப்போது ஆக்சிலரி வேர்ப் எந்த ஆக்சிலரி வேர்ப் மறைஞ்சிருக்குன்னு சொன்னோம்? டூ ஃபார்ம் வேர்ப்ஸ் வந்து மறைஞ்சி இருக்கும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ டூ ஃபார்ம் வேர்ப்ஸில் இருக்கிற ஆக்சிலரி வேர்ப்ஸ் எல்லாமே மறைஞ்சி இருக்கும். நம்ம தேவைப்படுறப்போ அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போது தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணுங்கிறது இந்த இடத்துல இப்போ நமக்கு ஆக்சிலரி வேர்ப் தேவை. ஸோ அதனால் நம்ம அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இங்கே V2 இப்போ V2 எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரேனுங்கிற வேர்டை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, ஸோ டிட் ப்ளஸ் ரன்னு போடணும். அகைன் நீங்கள் வந்து ரேன் போட்டக்கூடாது. டிட் ப்ளஸ் V1 ஃபார்ம் தான் போடணும். ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் நான் எப்படி ரீரைட் பண்ணுறேன்னு பாருங்கள். he did not run. இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது? நம்ம அகெயின் வந்து ரேன் போட்டால் அது மிஸ்டேக். he did not ran to the school. ஸோ அப்போ இது என்ன? அங்கே வந்து he ran to the schoolங்கிறது பாசிட்டிவ். இங்கே வந்து அவன் ஸ்கூலுக்கு ஓடி போகலை அப்படிங்கிறது இந்த இடத்துல நெகட்டிவ். இதுவே ஸோ ஐ போட்டாலும் இங்கே என்ன பண்ணணும்? அதே டிட் தான் யூஸ் பண்ணணும். I did not run to the school. ஓகேங்களா? ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருப்போம். அது வந்து வேர்பை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் இந்த எக்ஸாம்பிளுக்கு they did not sing. They did not sing the song அல்லது they did not sing the group song. அவங்க குரூப் சாங் பாடலை. ஸோ அதுதான் இந்த இடத்துல என்னது? நமக்கு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு வருது. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ்னா நமக்கு தெரிஞ்சது தான் கொஷின்னு. ஸோ அப்போ கொஷின் ஃபார்ம் பண்ணுறப்போ வேர்பு முன்னாடி வரணும், சப்ஜெக்ட் பின்னாடி வரணும். ஸோ இந்த வேர்ப் முன்னாடி வரணுங்கிறது இது என்ன வேர்ப்? இட்ஸ் அன் ஆக்சிலரி வேர்ப். ஸோ யூ ஷுட் நாட் டேக் த மெயின் வேர்ப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சென்டென்ஸ். மெயின் வேர்பை ஃபஸ்ட்டு சென்டென்ஸோட பிகினிங்க்கு கொண்டு வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், இங்கே டிட்டு தான் வேர்பு. டிட் ஹீ ரன் டு த
ஸ்கூல். அவன் ஸ்கூலுக்கு வந்து ஓடி போனானா, அவன் ஸ்கூலுக்கு ஓடி போனானா அப்படின்னா நோ நோ he did not ran to the school அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் did I run to the school? நான் வந்து ஸ்கூலுக்கு ஓடி போனேனா? No, I did not did போட்டால் run போடணும். I did not run to the school போடலாம். அல்லது no, I did not run to the school அந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணணும். அடுத்தது they did not sing the group song. அப்போது did தான் முன்னாடி கொண்டு வரணும். did they sing the group song? அவங்க group song பாடினாங்களா அப்படின்னா எஸ்ஸாக இருந்தால் நம்ம பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். எஸ் they sing the group song அப்படின்னு சொல்லணும். இதுவே நோவாக இருந்தால் நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லணும். நோ they did not sing the group song அப்படின்றது நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது நம்ம பாஸ்ட் டென்ஸுக்கு சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணுறது. இப்படி தான் வந்து நம்ம சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இந்த பாஸ்ட் டென்ஸோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆக்ஷன், அதாவது எந்த ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்டில் நடந்தாலும், ஸோ எந்த ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் நடந்தாலும் நம்ம அதை வந்து ஸோ இந்த பாஸ்ட் டென்ஸோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆக்ஷன் வந்து பாஸ்டில் நடக்குதோ அந்த ஆக்ஷனுக்காக தான் நம்ம வந்து இந்த பாஸ்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் எந்த ஒரு எக்ஸாக்ட் டைமும் சொல்லலை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பாஸ்ட் இன்டெஃபினைட் ஆர் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம டைம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐஸ்வர்யா அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது ஃப்யூச்சர் டென்ஸு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.